வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி கோதுமை மாவு சிப்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பூரி மாவு பக்குவத்துக்கு இருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மாவை மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்து நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாவை சப்பாத்தி பலகை மேலே வச்சுட்டு நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கலாம். மெல்லிசா தேய்ச்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சிப்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மெல்லிசா தான் தேய்ச்சிக்கணும். எல்லா சைடும் ஈவனான திக்னஸ்ல இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க. நல்லா மெல்லிசா இருக்கிற மாதிரி தேய்ச்சாச்சு. இதை 4 பக்கமும் நல்லா லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துட்டு இதை ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சைட் கட் பண்ணிட்டு இப்போ இந்த வாக்கில் கட் பண்ணா ஸ்கொயர் பீசஸ் கிடைச்சிரும். ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா ஸ்கொயர்லையுமே நம்ம இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டோம்னா சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா பீசஸையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி மெல்லிஸா இருக்கணும். அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கங்க. பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி மெல்லிசா தேய்க்க வரும். அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டோம்னா உடனே மேலே எலும்பி வரணும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சே இருக்கட்டும். இது மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம மெல்லிசா தேய்ச்சிருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இந்த மாதிரி பெரட்டி விட்டு எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா நல்லா சிப்ஸ் மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெயோட சத்தம்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்க. எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு சுவையான கோதுமை மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லா சிப்ஸையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கு. இந்த சிப்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளை இந்த மாதிரி பரவலாக இப்படி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பரவலா சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்த உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா ரெண்டுமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆயிடும்.
நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பும் மிளகாத்தூளும் நல்ல சுவையான மொறுமொறுப்பான கோதுமை மாவு சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கப்பில் 1 கப் ராகி மாவு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கருகிராம வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ராகி மாவை வறுத்துட்டு கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ 3 நிமிஷமா ராகி மாவை வறுத்தாச்சு. வாசனை வந்துட்டு இருக்கு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயிலேயே ராகி மாவு எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கெட்டியான அவல் சேர்க்கிறேன். இதையும் மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இத மாதிரி அவலை வறுத்துட்டோம்னா மிக்சியில நல்லா ஈஸியா அரைவட்டுரும். ராகி மாவோட அவல் பவுடரை சேர்த்து நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2 நிமிஷமா அவலை வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதே பேன்லயே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் மாவு எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரையும் வதக்கிக்கங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவலையும் நெய்ல நம்ம வதக்குறதுனால கொழுக்கட்டை வந்து கூடுதல் சுவையோட ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருவலுக்கு பதில் நீங்க தேங்காவை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்தும் வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் நெய்ல வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. அதனுடைய கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அவல் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை நைஸ் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ராகி மாவோட பவுடர் பண்ண அவல், வதக்கி வச்ச தேங்காய் துருவல், 2 பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளக்கரைசல் ரெடி பண்றதுக்கு இந்த பேன்ல ராகி மாவு எடுத்த கப்ல 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். நம்ம எடுத்த ராகி மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சரியா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுறலாம். கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு வடிகட்டியில இந்த வெள்ளக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா வெள்ளக்கரைசலையும் சேர்த்தாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. கையில கொஞ்சமா நெய்யை அப்ளை பண்ணிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ண போறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டைகளா பிடிச்சு வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு மூடி வச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். இப்ப நம்மளுடைய கொழுக்கட்டை வெந்துருச்சு. இதை எடுத்து வெளியில வச்சிடலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாத்திடலாம். டேஸ்டான சாஃப்டான ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இட்லி மாவை வச்சு சுசியம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பூரணம் பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் பொடித்த வெல்லம் எல்லாமே ஒரே அளவா எடுத்துக்கங்க. பொட்டுக்கடலையை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட நம்ம பொட்டுக்கடலை எடுத்த கப்லயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. இதுல தண்ணி கொஞ்சம் இருக்கு. மூடி போடாம ஓபன்லயே மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஓபன்லயே வெந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நசுங்கும். இப்ப இதை எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சுக்கலாம். இதுல எடுத்து வச்ச 1 கப் வெல்லத்தை சேர்த்து வெல்லம் எடுத்த கப்லயே 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுருங்க. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் உருகுனதும் இதுல எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வாசனை வர வரையும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. மிதமான தீயில வச்சு வதக்கணும். இப்ப தேங்காய் துருவல் வதங்கி நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நைஸா அரைச்ச அந்த பொட்டுக்கடலை விழுதையும் சேர்க்கிறேன். பொட்டுக்கடலை விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கெட்டியாகி வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கிண்டி கிண்டி கொடுங்க. நிதானமான தீயில வச்சு 6 நிமிஷம் போல கிண்டி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா இன்னுமே நல்லா திக்காகி வந்துடும். 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்க. இது ஆறுச்சுன்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுறலாம். ரெடி பண்ண பூரணத்தை பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வச்சு பூரணம் பண்ணணும்னா லேட் ஆகும். கடலைப்பருப்பை ஊற வைக்கணும், வேக வைக்கணும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளா பிடிச்சு வச்சிடலாம். இந்த பாத்திரத்துல கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்ல 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து புளிப்புள்ளாத இட்லி மாவும் எடுத்துக்கலாம். நீங்க புளிக்காத இட்லி மாவு எடுத்தீங்கன்னா கொஞ்சமா சமையல் சோடா சேர்க்கணும். இப்ப இது கூட 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. மாவு பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்திருக்கேன். மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவு பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிடாதீங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த பூரணத்தை இந்த மாவுல கோட் பண்ணி எண்ணெயில போடும்போது அது கரெக்டா வராது. கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச பூரணத்துல ஒவ்வொரு உருண்டையா எடுத்து மாவுல நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துடலாம். சுசியத்தை எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நிதானமா எரிய விடுங்க. அப்பதான் நல்லா வெளியில மொறு மொறுப்பா இருக்கும், உள்ள சாஃப்டாவும் இருக்கும். சுசிய நமக்கு நல்லா வெந்து வரும். இப்ப அந்த சைடு வெந்துருச்சு. ஒவ்வொரு சுசியத்தையும் பிரட்டி போட்டுக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்ப நல்லா பொன்னிறமா வந்துருச்சு, எடுத்துடலாம். ரவா புட்டு பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதுல 1 கப் நைஸான ரவையை சேர்த்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த ரவையை 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு லைட்டா சூடியேற வரையும் வறுத்தா போதும். நான் சேர்த்துருக்கிறது வறுக்காத ரவை, அதனால இதை 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வறுக்க போறேன். நீங்க வறுத்த ரவையை வாங்கினீங்கன்னா அதை 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். ஏன்னா ரவை வந்து லைட்டா சூடேறினா போதும். ரவையை 4 நிமிஷமா கைவிடாம வறுத்தாச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். இப்ப ரவை நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து புட்டுக்கு பெசற மாதிரி இந்த ரவையை பெசறணும். இந்த கப்ல கொஞ்சமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1/3 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கிறேன். உப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசரிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சே பெசருங்க, மொத்தமா ஊத்திடாம. இப்ப பாத்தீங்கன்னா பெசரியாச்சு. தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்கு. மாவு பாத்தீங்கன்னா நல்ல ஈரப்பதமா இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு இருந்தாதான் புட்டு நமக்கு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். தண்ணியை கம்மியா விட்டு பெசறினீங்கன்னா புட்டு வந்து வரவரன்னு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய புட்டுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. நல்லா உதிர உதிரா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசரிக்கங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு இட்லி பிளேட்ல ஒரு காட்டன் துணியை நனைச்சு போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. எல்லா புட்டு மாவையும் சேர்த்தாச்சு. மேல ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. புட்டு வெந்து வர்றதுக்கு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் ஆச்சு. புட்டு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கையில வச்சு திரிச்சு பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி திரிக்க வரணும். இந்த மாதிரி திரிக்க வந்ததுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இத எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடுத்து இதுல புட்டு சூடா இருக்கும் போதே நான் வந்து 1/3 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் சேர்க்கிறேன். நீங்க வந்து ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா இன்னும் தேவைப்படுற அளவு சேர்த்துக்கங்க. இதுல 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் அதிகமா சேர்த்தோம்னா புட்டு நல்லா சாஃப்டாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை தேங்காய் துருவல் ரெண்டுமே புட்டு சூடா இருக்கும் போதே சேர்த்துருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதுல வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த புட்டுக்கு நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கறதுக்காக நம்ம நெய்ல முந்திரி வறுத்து சேர்க்க போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் இதுல 10-12 போல முந்திரியை உடைச்சு சேர்த்திருக்கேன். இந்த முந்திரி வறுபட்டு பொன்னிறமா வரட்டும். நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை இந்த புட்டுல சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், சாஃப்டான டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டை ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.